ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நீங்க உங்களுடைய வேண்டுதல்களுக்காக விண்ணப்பங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல பல மாதங்களாக பல வருடங்களாக காத்து கொண்டே இருக்கிறீங்க. எந்த பலனும் இல்லைன்னு மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நிச்சயமாக உங்க காத்திருப்பு வெட்கத்தில் முடிவதே இல்லை. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கை பெற்றார். யோபு இழந்ததையெல்லாம் காத்திருந்து ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். ரூத்தும் பொறுமையா இருந்ததுனால சுதந்திரவாளியானாங்க. யோசேப்பு கர்த்தருடைய சமூகத்துல ரொம்ப பொறுமையா காத்திருந்தார். எகிப்தின் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க நிச்சயமாக தோல்வி அடைவதில் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல, காத்திருன்னு தான் சொல்றாரு. காத்திருக்கும் பொழுது நீங்க நிச்சயமாக நீங்க சிறப்பானதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் அப்படின்னு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. காத்திருக்கிறதுனால உங்களுக்கு உங்க உற்றார் உறவினர் எல்லாரும் அவங்களும் இதே மாதிரி காத்திருந்து அவங்களுக்கு கிடைத்திருக்கலாம், இவங்களுக்கு கிடைத்திருக்கலான்னு மனம் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை காக்க வைக்கிறாரு, நெடுநாளா காக்க வைக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக சிறப்பானதா உங்களுக்கு தருவாரு. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஏன்னா கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுதும் தங்களுடைய காரியங்களுக்காக ஏசப்பா பல மாதங்களாக பல வருடங்களாக உங்களுடைய பாதத்துல ஜப விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வைத்து காத்து கொண்டு என்றைக்கு பதில் வரும், நீங்க என்றைக்கு நீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு உம்முடைய முடிவுக்காக உம்முடைய பதிலுக்காக அநேக வருடங்களாக மாதங்களாக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காத்திருப்பையும் நீங்க அறிவிங்க ராஜா. இசப்பா நீங்க உங்க காத்திருக்கிறதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. ஏற்ற நேரத்துல இசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களுடைய காரியத்துல நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக இசப்பா நீங்க உங்களை ஆசீர்வதிங்க ராஜா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைத்து போக பண்ணினாலும் இசப்பா உங்க பிள்ளைங்க விரும்பினது வரும்பொழுது நீங்க ஜீவ விருட்சத்தை போலதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க பிள்ளைங்களா நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு நன்றி ராஜா. காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ராஜா. அவங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதாக நீங்க அவங்க காத்திருப்ப இசப்பா நீங்க வெட்கத்துல முடிய பண்ண மாட்டீங்க ராஜா. நீங்க உங்க காத்திருப்புக்கு இசப்பா நீங்க ஒரு பலனை தருவீங்க இசப்பா. நீங்க உங்க காத்திருந்த வருடங்களுக்கு எல்லாம் இசப்பா நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க என்பதை பிறருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அவங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்துல சரியான இடத்துல நிச்சயமாக நடக்கும். உங்க காத்திருப்பு கர்த்தரின் பாதத்துல நீங்க காத்திருந்ததும் கர்த்தருடைய பாதத்துல நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நிச்சயமாக வெட்கத்துல முடியாது. கர்த்தர் நிச்சயமாக உங்க காத்திருப்புக்கு பலன் தருவார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.